அதாவது சென்ற வாரம் மெய்வழி தவக்குடி ஆனந்தர் தாத்தா அவர்களுடைய வரலாறு பார்த்துட்டு வந்தோம் அல்லவா? அதுல உள்ளம் கவர் கல்வன் அவங்களுடைய அறிமுகம் எல்லாம் பண்ணிட்டு அவங்க ஒரு தல யாத்திரைக்கு போகும்போது ஐயப்ப சுவாமிகளை இருந்த எல்லையை பார்க்க போறேன்னு ஒரு மாலையெல்லாம் போட்டுட்டு போறாரு. அப்படி போகும்போது வழியில வந்து மெய்வழிச்சாலைக்கும் போயிட்டு போகலாம். தன்னுடைய பழைய நண்பர் பெரியண்ணன், அதாவது சார் பதிவாளராக இருக்கிறவர், சப் ரெஜிஸ்ட்ராரா இருக்கக்கூடிய அவங்க தான் மெய்வழி சங்கமுனி ஆனந்தர். அதுக்கப்புறம் அவருக்கு மிகவும் வேண்டியவரான விருதாச்சலம் வக்கீல் மெய்வழி நாராயணசாமி ஆனந்தர், அவங்களை எடுத்து வளர்த்தனவர். அவங்கெல்லாம் மெய்வழி சாலையில் ஏற்கனவே சேர்ந்திருக்காங்கிறத தெரிஞ்சு தான் போறார். அங்கே போய் நடந்த அந்த விவரங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். உண்டது மலமோ இந்த பகுதி பார்த்தோம். உணர்வு பூர்வமான விவரங்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? கண்ணாடிக்குள் கண்ட அதிசயம் அதை பற்றி பார்த்தோம். கலி சங்காரம் அதை பற்றி பார்த்தோம். கலி சங்காரம் முடிஞ்சு மணப்பேயை விரட்ட, அதாவது போலி சாமியார்களையும் ஊழல் புரியும் அரசியல்வாதிகளை எல்லாம் சபையில விமர்சனம் செய்யறாங்க. அதை குறித்து இது என்ன காரணத்துக்காகலாம் தெய்வம் அவர்கள் அவருக்கு எடுத்து சொன்னதெல்லாம் பார்த்தோம். ஜீவப்பிரகாசம், அதாவது பிரகாசக்குடி ஆனந்தர் அவர்களுடைய ஜீவப்பிரயாணம், அந்த ஜீவப்பிரயாண அதிசயம், அதிசயத்திலும் அதிசயம் அப்படிங்கிறத அவர் நேரில் பார்த்ததை பதிவு பண்றாங்க. அதுக்கு அடுத்த பகுதி இன்னைக்கு பார்க்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? மறுபிறப்பு அருளிய தெய்வம். உபதேசம் என்றால் ஜீவலோகத்தை, உயிரை, கடவுளை காண்பது என்பதாக கூறப்பட்டது. அது எப்படி இருக்கும் என்று என் யூகத்தில் கற்பனை செய்து கொண்டேன். மேலும் முச்சந்தீதனிலே வைத்தார் மும்மூச்சு மார் வந்து கூடும் நிச்சய சபை கூட்டத்தில் நடுவினில் கிடத்தி நெஞ்சில் பிச்சுவா கொண்டு கீறி பிளந்து பித்தெடுத்து வாயை தைத்துமே வடுவும் காணா சாதகம் செய்திட்டாரே என்ற மான்மிய பகுதி பாட்டு என்ற பாடலின்படி கத்தியால் கீறி ஆபரேஷன் செய்வார்கள் என்பதாக தவறான அர்த்தம் செய்து கொண்டேன். ஏன்னா அந்த பாட்டுல எப்படிதான் சொல்றாங்க, முச்சந்தி தனிலே வைத்தார் மும்மூச்சு மார் வந்து கூடும் நிச்சய சபை கூட்டத்தில் நடுவினில் கிடத்தி நெஞ்சில் பிச்சுவா கொண்டு கீறி பிளந்து பித்தெடுத்து வாயை தைத்துமே வடுவும் காணா சாதகம் செய்திட்டாரே என்ற பாடலின்படி கத்தியால் கீறி ஆபரேஷன் செய்வார்கள் என்பதாக தவறான அர்த்தம் செய்து கொண்டேன். 1964 டிசம்பரில் சேர்ந்த எனக்கும் எனது மனைவிமார்களுக்கும் 1965 செப்டம்பரில் தான் உபதேசத்திற்கு உத்தரவாயிற்று. அன்று நாள் முழுவதும் நோன்பிருந்து வேதம் படித்துக் கொண்டிருந்தோம். சுமார் 50 பேருக்கு உபதேசம் உத்தரவாயிருந்தது. இரவு 10 மணிக்கு எல்லோரும் புத்தாடை அணிந்து கொண்டு, சந்தனம் பூசிக்கொண்டு, தாம்பாளத்தில் பழம், பூ, காணிக்கை வைத்து எடுத்துக்கொண்டு சபைக்கரசருடன் திருமாளிகை சென்றோம். ஆண்டவர்கள் ஜெகஜோதியாக அலங்காரத்துடன் தோன்றினார்கள். விண்டன் மாதவ என்ற பாடலை பாடிக்கொண்டு துந்துமி எக்காலம் முழங்க ஆலயத்துக்கு அழைத்து வந்தோம். மல்லிகை மலரில் அலங்கரிக்கப்பெற்ற அஸ்மானகிரி சிம்மாசனத்தில் அமர்ந்தார்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியே மண்டியிட்டு முன்னமர முக்கூறு கத்தியை தலையில் வைத்து சத்திய பிரமாணம் வாங்கப்பெற்றது. இதெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்களேன். சத்திய பிரமாணத்தை முக்கூறு கத்திய தலையில வச்சு சத்தியம் வாங்குறாங்க. அந்த சத்தியத்தை மீறினா என்ன ஆகும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக பாருங்க. முகூர்த்த நேரம் நெருங்கியதும் உபதேசம் தொடங்கி இரவு முழுவதும் நடந்தது. எல்லோரும் கண்ணீர் மல்க ஆனந்தத்தால் தேம்பி தேம்பி அழுதார்கள். என் மனைவிகளும் அப்படியே. எனக்கு மட்டில் கண்ணீர் வரவில்லை. யான் யூகம் செய்து வைத்திருந்தபடி எதுவும் நிகழவில்லை. என் பாவக் கண்களுக்கு அது புலப்படவில்லையோ என எண்ணிக்கொண்டேன். உபதேசம் முடிந்து விடுதிக்கு சென்றோம். என் மனைவியர்களை பார்த்து, நீங்கள் அதிசயத்தை கண்டு அழுதீர்கள், என் கண்களுக்கு தோன்றவில்லையே என கேட்டேன். மெய்வழி நாராயணசாமி ஆனந்தரும் மெய்வழி சங்கமணி ஆனந்தரும் அங்கு வந்தார்கள். நமக்குள் இறைவன் எங்கே எப்படி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டது பெரும் பாக்கியம் அல்லவா? அதை எண்ணி மனங்கசியாமல் மக்காக இருக்கிறீர்கள் என இடித்துரைத்தார்கள். அங்கு வந்த இருவரும், இனி வேதங்களை படித்துப்பார், மெய்ப்பொருள் அவைகளில் மறைந்திருப்பது தெரியவரும், அவசரப்படாமல் தொடர்ந்து கவனித்து வரவும் அதீரிப்படாதே என கூறினார்கள். அந்த அளவில் திருப்தி அடைந்தேன். 2 நாட்களுக்கு பின் உத்தரவு பெற்று ஊருக்கு சென்று திருவருட்பா, திருக்குறள் ஆகியவைகளை படித்து ஆச்சரியமடைந்தேன். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. திருக்குறள். அடுத்து பேச வைத்த தெய்வம். உபதேசம் பெற்றவர்கள் ஊருக்கு சென்றால் 1 மாதத்திற்குள் சாலையம்பதி வந்து ஆண்டவர்களை தரிசிக்க வேண்டும் என்று மந்திரிமார்கள் உத்தரவிட்டார்கள். 2 வாரங்களுக்கு பிறகு யான்மட்டில் சாலை வந்து ஆண்டவர்களை தரிசித்ததும் விலகிச் சென்று தூரத்தில் மற்றவர்களுக்கு பின்புறம் உட்கார்ந்தேன்.
ஆண்டவர்கள் என்னை அழைத்து அருகில் அமரச் செய்தார்கள். எப்போது புறப்பட்டாய், எப்படி வந்தாய் என அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒவ்வொரு வார்த்தையில் பதில் சொல்லிக் கொண்டு வந்தேன். தன்னையும் தலைவனையும் தனக்குள் அறிந்து வேதம் விளங்கும்படி மறுபிறப்பு பெற்றுச் சென்ற யான் அதை பற்றி சபையில் எடுத்து பேசுவேன் என அவர்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டும். என்னை பேசும்படி செய்யவே அப்படி அருகிருத்தி கேள்விகள் கேட்டார்கள். யான் மனந்திருந்து யதார்த்தமாக கலகலப்பாக பேசாததைக் கண்டு ஆத்திரம் கொண்டார்கள். என்னை எழுந்திருக்கும்படி பணித்ததும் எழுந்து கைகட்டி பணிவுடன் நின்றேன். மனம் விட்டு பேசாத நீ என் சபையில் இருக்க லாயக்கில்லை, எழுந்து வெளியே போ என்றார்கள். பேசுவதில் தவறு வந்துவிடுமோ என அச்சமாக இருக்கிறது தெய்வமே என்றேன். தவறு இருந்தால் நான் திருத்துகிறேன். மதிப்படைவதற்காகவா இங்கு வந்தாய்? பேசினால்தானே உன் நினைவை யான் புரிந்து கொண்டு திருத்த முடியும் என்றார்கள். இனி பேச முயற்சி செய்கிறேன் என்றதும், பார்த்தாயா எவ்வளவு ஜாக்கிரதையாக பேசுகிறான், இன்னும் யதார்த்தம் வரவில்லையே என்று என்னை கடிந்து கொண்டு அருகில் அழைத்து எனது இரு கன்னங்களையும் பிடித்து கிள்ளி வாயில் வலிக்கும்படி இடித்தார்கள். தெய்வமே, இப்போது பேசுகிறேன் தெய்வமே என உரத்து கூவியதும் அமரச் செய்தார்கள். தயங்காமல் நினைப்பதையெல்லாம் பேச துவங்கிவிட்டேன். இவர் வாயை இன்று ஆண்டவர்கள் திறந்து அருளினார்கள் என்று மெய்வழி நட்சத்திரானந்தர் கூறினார். அது ஒரு அகமிய ஆவியின் செயல் என்பது அப்போது எனக்கு புரியாது. வெகு நாட்களுக்கு பின் தெரிய வந்தது. அவர்களின் வாயில் இடித்த போது தேவ ஆவியால் ஞானம் பேசும் வரத்தை தந்தருளினார்கள். என்னிடம் இருந்த வஞ்சகமாகிய பாவ இருளை விலக்கி விட்டார்கள். தேவபிரானின் அகமிய அற்புத செயலை புரிந்து கொள்ள அவர்களுடன் பழகித் தேர்ந்த அறிவு வேண்டும். கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல். திருக்குறள் 724. அடுத்த பகுதி. ஊட்டிய அமுதில் காட்டிய கருணை. தெய்வ தரிசனைக்கு போகும்போது ஒரு சீப்பு மலைப்பழம், 2 எலுமிச்சம்பழம், மல்லிகைப்பூ ஆகியவைகளை தாம்பாளத்தில் எடுத்துச் சென்று தெய்வ திருப்பாதத்தின் கீழ் வைத்து வணங்குவது வழக்கம். ஒரு சமயம் திருமாளிகைக்கு பயன்படும் என எண்ணி முதல் தரமான முழு முந்திரி பருப்பு 1 கிலோ வாங்கி தாம்பாளத்தில் வைத்து வணங்கினேன். அருகில் இருந்தவர் தாம்பாளத்தை தூக்கி ஆண்டவரிடம் நீட்ட தம் விரல்களை அகட்டி அழுத்தி முந்திரி பருப்பின் பெரும் பகுதியை அள்ளினார்கள். அதை வாங்க என் 2 கரங்களையும் கூட்டி நீட்டினேன். கொடுக்காமல் அமரும்படி பணித்தார்கள். மண்டியிட்டு அமர்ந்தேன். வாயை திறக்கும்படி கூற வாயை திறந்தேன். அள்ளிய பருப்பு அவ்வளவையும் வாயில் திணித்து விட்டார்கள். திறந்த வாயை மூட முடியவில்லை. கொடிமரத்து அருகில் சென்று வாயில் இருந்த பருப்புகளை 2 கைகளிலும் ஏந்தி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சுவைத்துண்ண வெகு நேரம் ஆகிவிட்டது. ஆண்டவர்கள் தந்த அமுதில் அவர்களின் தனிப்பெரும் கருணை கலந்திருந்ததால் உலகத்தின் இனிமை அவ்வளவையும் உண்டது போன்ற புலகாங்கித உணர்வின் மகிழ்ச்சியால் கண்ணீர் உகுத்தது. அங்கனம் ஊட்டிய அமுதில் காட்டிய கருணையை என்ன என்ன இனிக்கிறது. பன்மாயக் கள்வன் பனிமொழி அன்றோ நம் பெண்மை உடைக்கும் படை. திருக்குறள். எங்கே ஸ்வர்க்கம். கோடை வெப்பம் அதிகமாக இருந்தது. ஆண்டவர்களை ஊட்டி அல்லது கொடைக்கானலில் வசதியான ஒரு மாளிகையில் தங்க வைக்க வேணும் என்று மாணாக்கர்கள் ஆர்வம் கொண்டோம். இதற்கு ஆண்டவர்களிடம் யார் கேட்பது? பூனைக்கு யார் மணி கட்டுவது போன்ற நிலையாகும். நிர்வாகஸ்தர் அனைவரும் ஒன்று கூடி கேட்பதென தீர்மானித்து கூட்டமாக திருமாளிகைக்கு சென்றோம். என்ன காரியம் என்று ஆண்டவர்கள் மகிழ்ச்சியாக கேட்டார்கள். ஒரு விண்ணப்பம், அதை தெய்வம் அவசியம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் ஒருவர். ஓ, எனக்கே உத்தரவு போட வந்திருக்கிறீர்களா? சொல்லுங்கள் பார்ப்போம் என கேட்டார்கள். வெயிலின் வெப்பம் அதிகமாக இருப்பதால் தெய்வம் அவர்கள் தங்க மலைவாசத்தில் ஏற்பாடு செய்ய விரும்புகிறோம் என்றோம். இதை கேட்டதும் தேவபிரான் முறுவல் பூத்த முகத்துடன், இந்த வெயிலுக்கே பயப்படுகிற நீங்கள் யமனிடம் என்ன செய்வீர்கள்? இந்த கோழைத்தனத்துக்கு நானும் சம்மதிக்க வேண்டுமா? தண்ணீர் இல்லா காட்டுக்கு வந்து குடிசை கட்டி வாழ்கிற நமக்கு வசதியான மலைவாசமா வேண்டும்? பேஷ், நல்லா இருக்கு. அற்ப நாள் வசதி நமக்கு தேவையா? நிலையான பேரானந்த பெருவாழ்வை குறிவைத்து செல்பவர்களுக்கு இந்த அற்பமான ஆசை இருக்கவே கூடாது. இப்போது வசதியாக இருப்பவர்களை நரகத்தில் தள்ளப்படும் போது என்ன செய்வார்கள்? அவியாத நெருப்பில் சாகாத புழுவாக துடித்துக் கொண்டே இருக்க வேண்டுமே. சுகமும் துக்கமும் எண்ணத்தில் அல்லவா இருக்கு. சுற்றுப்புறம் எப்படி இருந்தால் என்ன? பக்குவம் இல்லாதவனை ஸ்வர்க்கத்தில் வைத்தாலும் நரகத்தையே அனுபவிப்பான். பண்பட்டவனை நரகத்தில் தள்ளினாலும் சுகமாகவே இருப்பான். இப்படி ஆண்டவர்கள் பேச நாங்கள் வெட்கி ஏமாற்றத்துடன் திரும்பினோம். அடுத்து ஆண்டவர்கள் ஆலயம் வந்து அமர்ந்து அருளியதாவது: நாம் ஒரு பெரும் விருந்துக்கு சென்றிருந்தோம். வாழை இலையில் மிகவும் ருசியான பல பதார்த்தங்கள் பரிமாறியிருந்தது.
பச்சடி, கூட்டு, வறுவல், பொரியல், வடை, பாயாசம் மற்றும் இனிப்பு வகைகள் இருந்தன. அத்துடன் பிரண்டையை உப்பு புளி இல்லாமல் அரைத்து வைக்கப்பட்டிருந்தது. எல்லோரும் பிரண்டையை தவிர மற்றதை சுவைத்து உண்டார்கள். நாமும் மற்றதை தொடாமல் பிரண்டை தொகையை மாத்திரம் அருந்தினோம். அதன் எரிச்சலை பொருட்படுத்தவில்லை. அதுபோல வாழ்வில் கஷ்டத்தை மாத்திரமேற்று சுகத்தை தவிர்த்து வாழ்ந்து வருகிறோம் என்று அருளி செய்தார்கள். மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றதும் இனநலத்தின் ஏமாப்புடைத்து. திருக்குறள். ஆண்டு சென்று மீண்ட கடிகாரம். சாலையம்பதி செல்ல யானும் மனைவி அமுதவள்ளியும் திருவாரூரில் விரைவு பஸ் ஏறினோம். எனது இடது கையில் கை குழந்தை கனகாவை வைத்திருந்தேன். கை கடிகாரம் உறுத்தியதால் அதை கழற்றி இருக்கையின் முன் இருந்த பையில் வைத்தேன். புதுக்கோட்டையில் இறங்கும் போது கடிகாரத்தை எடுக்க மறந்துவிட்டேன். பஸ் சென்ற பிறகு நினைவுக்கு வந்தது. அது நாகர்கோயில் செல்லும் பஸ். திருப்பத்தூர் போலீஸ் நிலையத்திற்கு போன் செய்து விவரம் கூறினேன். சென்னை விரைவு பஸ் நிர்வாக இயக்குநருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். பஸ் பதில் இல்லை. ஓராண்டிற்கு பிறகு சென்னை பேருந்து மக்கள் தொடர்பு அலுவலரிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. யான் மறந்து வைத்த கடிகாரத்தை வந்து பெற்றுக்கொள்ளும்படி பதில் வந்தது. சென்னை தினமணி பத்திரிகையில் துணை ஆசிரியராக பணியாற்றும் மெய்வழி சிவச்சுடர் அனந்தருக்கு கொடுக்கும்படி அலுவலருக்கு ஒரு கடிதமும், அதை பெற்று வரும்படி சிவச்சுடர் அனந்தருக்கு ஒரு கடிதமும் அனுப்பினேன். அதன்படி மெய்வழி சிவச்சுடர் அனந்தர் கடிகாரத்தின் அடையாளங்களை கூறி பெற்று வந்து சாலையில் கொடுத்தார். அந்த கை கடிகாரம் ஓராண்டிற்கு பிறகு அப்படியே வந்து சேர்ந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை சபையில் விவரமாக கூறி ஆண்டவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பித்தேன். எனக்கு மணி பார்த்து சொல்பவன் நட்சத்திரன் தான் என்று என கூறி அதை அவரிடம் ஆண்டவர்கள் கொடுத்தார்கள். தொலைந்து போன கடிகாரம் மீண்டும் கிடைத்ததற்காக இப்படி மகிழ்ச்சி அடைகிறாயே, மாண்டவர் மீண்டு வந்தால் எப்படி இருக்கும்? அது நடக்கத்தான் போகிறது. நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். அது எப்படி எப்போது என்பது உங்கள் யாருக்கும் தெரியாது. அந்த செயல் சந்தேகமின்றி உறுதியாக எம் கையில் இருக்கிறது என்று ஆண்டவர்கள் அருளி செய்தார்கள். தொலைந்து போன கடிகாரம் மீண்டும் கிடைத்ததற்காக இப்படி மகிழ்ச்சி அடைகிறாயே, மாண்டவர் மீண்டு வந்தால் எப்படி இருக்கும்? அது நடக்கத்தான் போகிறது. நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். அது எப்படி எப்போது என்பது உங்கள் யாருக்கும் தெரியாது. அந்த செயல் சந்தேகமின்றி உறுதியாக எம் கையில் இருக்கிறது என்று ஆண்டவர்கள் அருளி செய்தார்கள். பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்து சொரியினும் போகாதன. திருக்குறள் 376. தனக்கு உரிமையாகாத பொருளை எவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருந்தாலும் அது தங்காது நீங்கிவிடும். நமக்கு சேர வேண்டிய பொருளை அது வேண்டாம் என ஒதுக்கினாலும் அல்லது தவறி போனாலும் அது நீங்காது என்றேனும் நம்மிடம் நிச்சயமாக வந்து சேரும் என்பதே இதன் பொருள். எங்கள் தங்கம் எங்கே போகும்? நண்பர் டி.என். கோவிந்தசாமி நெடுநாட்களுக்கு பின் என்னை தேடி திருமுட்டம் வந்தார். காரைக்காலில் மாவட்ட விவசாய அலுவலராக இருந்தவரை பாண்டிச்சேரிக்கு மாற்றிவிட்டதால் பொறுப்பை ஒப்படைக்க உடனே ரூபாய் 3000 தேவைப்படுவதாக கூறினார். அவர் பரிதாப நிலையை அறிந்து இல்லை என்று சொல்ல மனமில்லை. 10 பவுன் எடையுள்ள தங்க காப்பை கொடுத்து அடகு வைத்து வாங்கிக் கொள்ளவும் பிறகு மீட்டு தரும்படியும் கூறினேன். அவ்வாறே செய்து கொண்டார். யான் கூறியபடி சாலையம்பதி வந்து மெய்வழியில் சேர்ந்து காஷாய தீட்சையும் பெற்றுக்கொண்டார். 2 ஆண்டுகள் ஆன பின் அவரிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் நாகப்பட்டினம் சாமிநாத பக்தர் மூலமாக அடகு வைத்திருப்பதாகவும் அவருக்கு மீட்க பணம் அனுப்பிவிட்டதாகவும் அந்த கடிதத்தை அவரிடம் சென்று கொடுத்தால் தங்க காப்பை தருவார் என்றும் எழுதியிருந்தார். அவ்வாறே சென்றேன். என்னிடம் ரசீது பெற்றுக்கொண்டு கங்கணத்தை கொடுத்தார். உடுத்தியிருந்த பஞ்சகச்ச வேட்டியில் காகிதத்தில் மடித்தபடி இடுப்பில் நன்கு உருட்டி சொருகிக் கொண்டேன். அணைக்கரை வரை பேருந்தில் வந்தேன். மாலை 5 மணி இருக்கும். அவசரமாக வெளிக்கு போக வேண்டியிருந்தது. ஆற்றங்கரையில் இறங்கி வடக்கு கரையோரமாக கிழக்கு நோக்கி சென்று கடன் முடித்து கால் கழுவி கரையேறியதும் பேருந்து இருந்தது, ஏறிக்கொண்டேன். சேத்தியா தோப்பு வந்து இறங்கியதும் ஆசிரியர் அமிர்தலிங்கத்தை பார்த்தேன். அப்போது இடுப்பில் தடவி பார்த்தபோது கங்கணம் இல்லை. அமிர்தலிங்கத்தை அழைத்து கொண்டு மீண்டும் அணைக்கரை வந்தபோது நன்றாக இருட்டிவிட்டது. ஒரு கடையில் டார்ச் லைட் வாங்கி கொண்டு ஆற்றங்கரையில் வந்த வழியே சென்று தேடிய போது கிடைக்கவில்லை. மீண்டும் மீண்டும் தேடியும் பலனில்லை. இனி கிடைக்காது என்ற முடிவுக்கு வந்த பின் திரும்பி வந்து கொண்டிருந்தோம். பொய்ப்பொருளில் எனக்கு பற்றுதல் இருப்பதால் எனக்கு இந்த தண்டனை கிடைத்தது. கங்கணத்தை ஆண்டவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பணம் செய்திருந்தால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்று பலதையும் எண்ணிக்கொண்டு வரும்போது வழியில் மடித்திருந்த காகிதம் தென்பட்டது. அதே காகிதம்தான். ஆனால் அதில் கங்கணம் இல்லை. அதே இடத்தில் சுற்றி சுற்றி துருவி பார்த்த போது புற்களுக்கிடையில் கங்கணம் பளபளத்தது. மகிழ்ந்தேன். ஆண்டவர்களை வேண்டிய பிறகுதானே அது கிடைத்தது. கிடைக்காமல் போயிருந்தால் போனதுதானே.
அதே எண்ணத்தில் சாலையம்பதி சென்று அதை ஆண்டவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பணம் செய்தேன். எல்லா வாழ்வும் வளமும் அவர்கள் கொடுத்தது. நம்மால் தவம் செய்ய முடியாது. அவர்கள் நமக்காக அரும்பாடுபட்டு தவம் இருந்து பெறும் அழியா நிதியாகிய அருளமுத தேவ ஆவியை நமக்கு அளித்து யமவடரை மாற்றி சிவநிலைக்கேற்றும் தனிப்பெரும் கருணையை எண்ணி பார்த்தால் எது கொடுத்தாலும் ஈடாகாது. இதே எண்ணத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு ஆபரணம் காணிக்கையாக சமர்ப்பணம் செய்வேன். அடுத்து நிகழ்ந்த அஜபா தீட்சையின் போது 10 பவுன் எடையுள்ள இன்னொரு கங்கணத்தை காணிக்கையாக்கினேன். தங்கப்பூணூல், இடமார்பு முப்பதக்கம், வெள்ளி பராங்குசம், கனகாபிஷேகம், முத்துமாலை, வைரப்பதக்கம், பவழ மோதிரம், இப்படி ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு ஆபரணம் சமர்ப்பணம் செய்வதற்கு தனித்தனி வரலாறு உண்டு. அதையெல்லாம் எழுதினால் அகந்தையால் எழுதியதாக தோன்றும் என எழுத விரும்பவில்லை. சென்னை செல்லும் போதெல்லாம் பல கடைகளிலும் தேடி பார்த்து பளபளப்பாக உயர்ந்த ரகப்பட்டில் இடைக்கச்சைக்காக வாங்கி வந்து ஆண்டவர்களுக்கு சமர்ப்பணம் செய்வேன். அவைகளை அவர்கள் அணிந்து வருவது தவிர வேறு இடைக்கச்சை அணிந்து நான் பார்த்ததில்லை. ஒரு சிவனடியார் தன் கண்களையே பிடுங்கி சமர்ப்பணம் செய்தார். இன்னொருவர் தன் மகனை அறுத்து சமைத்து படைத்தார். அவைகளையெல்லாம் எண்ணி பார்த்தால் நாம் எம்மாத்திரம் என எண்ணி வருந்தினேன். பல வகையாலும் அவர்கள் இதயத்தில், அன்பில் அவர்கள் எனக்கு அளித்த இடம் மிக மகத்துவம் பொருந்தியது. அதையெல்லாம் எண்ணி பார்ப்பதை விட பெரும் மகிழ்ச்சி, பெரும் பாக்கியம் வேறு எதுவும் இல்லவே இல்லை. என்னை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை என இருமார்ப்புடன் எண்ணுவது தவறு என்றாலும் உண்மை. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. திருக்குறள். தாளாற்றி தந்த பொருள் என்றால் உழைத்து சம்பாதித்த பொருட்செல்வம் என்பது ஒரு பொருள். நற்றாளாகிய திருப்பாதத்தில் நினைவை நிறுத்தி தவம் செய்வதால் பெறும் ஆன்மலாப அழியா நிதியாகிய அருட்செல்வம் என்பது இன்னொரு பொருள். தாளாகிய ஏழ்நிலையில் தவம் இருந்து ஈட்டிய அருட்செல்வத்தை ஆண்டவர்கள் தகுதியுள்ள அடியார்களுக்கு அருள்கின்றார்கள். உழைத்து சம்பாதித்த பொருட்செல்வத்தை தக்காராகிய தெய்வத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பது ஒரு பொருள். ஆண்டவர்கள் இரக்கத்தால் அருட்செல்வத்தை அடியார்களுக்கு அருள்வதால் அடியார் பக்தியினால் ஆண்டவர்களுக்கு தன்னால் என்ற பொருட்செல்வத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இது ஒரு மாண்பான தெய்வீக பரிவர்த்தனை. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. சங்கரா ஆர்கொலோ சதுரர். அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே, எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய், யான் இதற்கு இளன் ஓர் கைமாறே என்பதாக மாணிக்கவாசகர் சிவபெருமானை கேட்கிறார். கொக்காணி காட்டியது. யான் என் குடும்பத்தாருடன் புனர்ஜென்மம் கொண்டாட ஏற்பாடாகி இருந்தது. யான் தெய்வ சன்னிதானத்தில் அனந்தர்களை பார்த்து பேசிக் கொண்டிருந்தேன். புழுத்தலை புலையர்களாய் இருந்த எங்களை அழியாத புனித நிலைக்கு ஏற்றி மாற்றி வைத்த தெய்வத்துக்கு நாம் எந்த கைமாறும் செய்ய முடியாது. அந்த காலத்தில் குருபிரானுக்கு ஸ்வர்ண புஷ்ப அர்ச்சனை செய்வதுண்டு, ஆவலாயிருக்கு, ஆனால் யான் செய்ய முடியாதே என்றேன். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஆண்டவர்கள் திருமாளிகைக்கு சென்று ஒரு குவளை எடுத்து வந்தார்கள். அதில் நிரம்ப தங்கத்தாலும் வெள்ளியாலும் செய்த மலர்கள் இருந்தன. அதை எடுத்து அர்ச்சனை செய்ய சொன்னார்கள். அதன்படி புனர்ஜென்ம ஆகமம் நிகழ்ந்தது. மேவடி நட்சத்திரானந்தர் திருமாளிகை அமுது சொன்னார். பெரிய அண்டாவில் பட்டாணி சுண்டல் அமுதாக இருந்தது. வழக்கப்படி மேவடி தபோவன அனந்தர் வழங்குவதற்காக எடுத்தார். ஆண்டவர்கள் குவளையை தங்கள் அருகில் கொண்டு வரச் செய்து அதிலிருந்து ஒரு பிடி அள்ளினார்கள். இன்று அவர்கள் கையாலேயே எங்களுக்கு அமுது அளிப்பார்கள் என எண்ணி அருகில் சென்று மண்டியிட்டு இரு கைகளையும் ஏந்தினேன். என் கையில் கொடுப்பது போல் நீட்டி காட்டி சட்டென தமது வாயில் போட்டுக்கொண்டு தங்கள் ஆள்காட்டி விரலை வளைத்து வளைத்து கொக்காணி காட்டினார்கள். சபையில் இருந்த அனைவரும் சிரித்து ஆர்ப்பரித்ததும் பெரும் அமளியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஏமாற்றமடைந்த யானும் மகிழ்ச்சியால் சிரித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர்கள் மீண்டும் தங்கள் கையால் எடுத்து அமுதளிக்க பெற்று பேரோகை அடைந்தேன். யான் உண்டது சுண்டல் அல்ல, அதனால் உண்டான புலகாங்கித உணர்வை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. இதை எண்ணும் பொழுதெல்லாம் உள்ளம் துள்ளி வையாளி போடும். இதற்கு முன் நடந்தறியா திருவிளையாடல் ஆகும் இது. கூசா நாவினர். செய்யாறு பிறவியர்கள் சாலையம்பதி வந்து ஆண்டவர்களை வணங்கி அடுத்து வரும் ஞாயிற்றுக்கிழமை செய்யாற்றில் மெய்வழி வழிபாட்டு சபை ஏற்பாடு செய்திருப்பதாகவும் அதில் பேசக்கூடிய ஒருவரை சாலையிலிருந்து அனுப்பி வைக்க வேண்டினார்கள். அதற்கு ஆண்டவர்கள், என்னிடம் ஒரு கூசா நாவினன் இருக்கிறான், அவனை அனுப்புகிறேன், அவன் அறைவது போல் அடித்து பேசுவான் என்றார்கள். யாரை அப்படி குறிப்பிடுகிறார்கள் என தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். ஆண்டவர்கள் முறுவல் முகத்துடன் என்னை சுட்டி காட்டி, இவன்தான் அது என்றார்கள். முதல்ல எப்படி இருந்தார்? முதல்ல கேட்கறதுக்கெல்லாம் ஒரு வார்த்தையில பதில் சொல்லிட்டு, மனம் விட்டு பேசாத நீ என்னுடைய சபையில் இருக்கிறதுக்கு லாயக்கல்ல, எழுந்து வெளியே போங்கிறாங்க. அப்படி இருந்த அவங்களை எப்படி மாத்திருக்காங்க கடைசியா? கூசா நாவினன். என்னிடம் ஒரு கூசா நாவினன் இருக்கிறான், அவனை அனுப்புகிறேன், அவன் அறைவது போல் அடித்து பேசுவான் என்றார்கள்.
யாரை அப்படி குறிப்பிடுகிறார்கள் என தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். ஆண்டவர்கள் முறுவல் முகத்துடன் என்னை சுட்டிக்காட்டி, இவன்தான் அது என்றார்கள். அதுக்கடுத்து, ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன். அன்று மாலை 3 மணி இருக்கும். ஆண்டவர்கள் ஆலய ஆசனத்தில் வீற்றிருந்தார்கள். இருமருங்கும் அனந்தர்கள் அமர்ந்திருந்தனர். எனக்கு தூக்கம் பலமாக வந்தது. எழுந்து விடுதிக்கு போய் படுத்தேன். தூக்கம் வரவில்லை. மீண்டும் ஆலயம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் துடிப்பாக இருந்தது. சென்றேன். என்னை பார்த்ததும் அனந்தர்கள் மெல்ல நகைத்தார்கள். ஆண்டவர்களும் இளநகை பூத்தார்கள். அமர்ந்தேன். என்னை பற்றி ஏதோ பேச்சு நிகழ்ந்திருப்பதால் தான் சிரிக்கிறார்கள் என புரிந்து கொண்டேன். அருகில் இருந்த ஒருவர் மெல்ல சொல்ல கேட்டறிந்தேன். நீங்கள் விடுதிக்கு சென்றதும் தவக்குடி எங்கே என தெய்வம் கேட்க, அவர் திண்டுக்கல், அதாவது தூங்குவதற்கு போய்விட்டதாக கூறினோம். இப்போது வருவான் என அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று உரைத்தார். ஆண்டவர்கள் என்னை எண்ணி இழுத்ததால் யான் தூங்க முடியாமல் திரும்பி வந்தேன். நாங்கள் அனைவரும் அவர்கள் எண்ணப்படி செயல்படுகிறோமே அன்றி எங்கள் இஷ்டப்படி செயற்பட முடிவதில்லை என்னும் உண்மையை பல நிகழ்ச்சிகளை கூர்ந்து கவனித்து தெரிந்து கொண்டேன். அடுத்து, பேச வைத்தால் பேசுவேன். ஒரு நாள் மாலை தேவபிரான் சபையில் உள்ளவர்களை பார்த்து, நீங்கள் பெற்ற மெய்ப்பொருளை பற்றி உபதேச ரகசியம் பெற்றவர் மாத்திரமே புரிந்து கொள்ளும்படி எழுந்து நின்று அருகில் வந்து பேசுங்கள் என்பதாக உத்தரவாயிற்று. யான் நன்கு பேச முடியும் என்பதாக எனக்கு ஆணவம் உண்டு. எனவே முந்திக் கொண்டு எழுந்து போய் தேவபிரான் அருகில் நின்று சபையை பார்த்து பேசத் துவங்கினேன். முதல் வார்த்தைக்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. நினைவு இயங்காமல் சுழித்து நின்றது. சில நிமிடம் ஸ்தம்பித்து நின்று அவமானப்பட்டு எழுந்த இடத்திற்கே திரும்பி வந்து உட்கார்ந்தேன். எல்லோரும் நகைத்தார்கள். ஆண்டவர்கள் இளநகை பூத்தார்கள். என் ஆணவத்தை தகர்த்து எறிவதற்காகவே பிரானவர்கள் அப்படி செய்தார்கள். அவர்கள் பேச வைத்தால்தான் நாம் பேச முடியும். சேராத சிலர் ஆண்டவர்களை கேள்வி கேட்க வேண்டும் என்று திட்டம் பண்ணி குறித்து வைத்துக் கொண்டு வந்து உட்கார்வார்கள். எதுவுமே கேட்க முடியாமல் எழுந்து போய்விடுவார்கள். கலைஞானம் 64 ஒன்று வாக்கு தம்பம். அதன்படி ஒருவரை பேச முடியாதபடி ஆக்க முடியும். அடுத்த பகுதி, இன்னைக்கு இந்த பகுதியோட நிறைவு பண்ணுவோம். திருமுட்டத்தில் ஆண்டவர்கள். கோடை வெப்பம் அதிகமாக இருந்தது. 1966ஆம் ஆண்டு சித்திரை மாதம் விளாமிச்சை வேர், வெட்டி வேர் தட்டிகளை ஆண்டவர்களின் ஆசனத்தை சுற்றி கட்டி தண்ணீர் தெளித்துக் கொண்டிருந்தோம். ஒரு நாள் மாலை ஆலய முகப்பில் அமர்ந்து கோடை வெப்பம் பற்றி மாணாக்கர்கள் பேசிக் கொண்டிருந்தோம். ஒருவர் எழுந்து ஆண்டவர்கள் தங்க உதகமண்டலத்தில் மாளிகை ஏற்பாடு செய்வதாக கூறினார். இன்னொருவர் கொடைக்கானலை சொன்னார். இன்னொருவர் வால்பாறையை சொன்னார். ஆண்டவர்கள் எதற்கும் பதில் சொல்லவில்லை. யான் எழுந்தேன். தெய்வமே, திருமுட்டம் மலை மேல் அமர்ந்திராத ஊராக இருந்தாலும் குளிர்ச்சியாக தங்க ஏற்பாடு செய்ய முடியும் என்றேன். யான் கேட்ட ஆர்வத்தை கவனித்த ஆண்டவர்கள், சரி, இன்றிலிருந்து 3வது நாள் காலை அங்கு வருகிறேன், சென்று ஏற்பாடு செய் என கூறி சம்மதித்தார்கள். யான் பெற்ற மகிழ்ச்சிக்கு ஒரு அளவில்லை. திருமுட்டம் வந்தேன். கடலூருக்கு ஆள் அனுப்பி பங்களாவின் 2 அறைகளையும் பதிவு செய்தேன். அப்போதுதான் மைசூர் மகாராஜா சென்னை மாகாண கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்தார். திருமுட்டம் வராகப் பெருமாள் அவரின் குலதெய்வம். அதை வந்து தரிசனம் செய்த பின் பதவியேற்பதாக திட்டம். கவர்னர் வந்து தங்குவதற்காக திருமுட்டம் தங்கும் மாளிகையில் மேல்நிலை நீர் தொட்டி, பளபளப்பான தரை, புதிய ஃபோம் படுக்கை ஆகிய வசதிகளும் அலங்காரங்களும் செய்யப்பட்டிருந்தன. மைசூர் மகாராஜா நேராக ஆலயம் வந்து போய்விட்டார். மாளிகையில் தங்கவில்லை. அந்த புதிய அலங்கார மாளிகையில் ஆண்டவர்கள் வந்து தங்க வாய்த்தது. பக்கத்தில் இருந்த தாமரை குளத்தில் இருந்த பசுமையான கம்பந்தட்டைகளை வெட்டி மாளிகையை சுற்றி போட்டு அதன் மேல் தண்ணீரை தேங்கும்படி பாய்ச்சினேன். அது குற்றாலம் குளிர்ச்சியை தந்தது. வேப்ப மரங்களும் மா மற்றும் தென்னை மரங்களும் அடர்த்தியான நிழல் தந்தது. ஆண்டவர்களை வரவேற்க மேளத்துடன் ஊர் முக்கியஸ்தர்கள் காத்திருந்தனர். ஆண்டவர்கள் குறித்த நேரத்திற்கு முன்பாக வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் கிழக்கு அறையில் தங்க இளையநாச்சியார், தேவகுமாரர்கள், யுகவான், வர்க்கவான் ஆகியோர் மேற்கு அறையில் தங்கினார்கள். நாச்சியாருக்கு துணையாக மெய்வழி அருந்ததி அனந்தகி வந்திருந்தார். மெய்வழி மார்க்கசகாய அனந்தரும் மெய்வழி கமலா ஆனந்தரும் துவாரபாலர்களாக நியமிக்கப்பெற்றார்கள். வெளித்தாழ்வாரத்தில் ஆண்டவர்கள் அமர அழகிய சிம்மாசனம் ஏற்பாடு செய்திருந்தேன். மெய்வழி நாராயணசாமி அனந்தர் புதிய 2 மெத்தைகள், 4 தலையணைகள் வாங்கி அனுப்பியிருந்தார். தரிசனைக்கு வருபவர்கள் மாலை 5 மணிக்கு மேல் அனுமதிக்கப்பட்டார்கள். விருதாச்சலத்திலிருந்து வக்கீல்களும் செல்வந்தர்களும் கூட்டம் கூட்டமாக வந்து தரிசனை செய்தனர். திரு பூவராகப் பெருமான் ஆலயத்தில் அப்போது சித்திரை திருவிழாவாகையால் ஆண்டவர்கள் வருகை சுற்றிலும் உள்ள கிராம மக்களுக்கு தெரிந்து கூட்டம் கூட்டமாக வந்து தரிசித்தார்கள். சிலர் கேள்விகள் கேட்பார்கள். அதற்கு ஆண்டவர்கள் அவர்கள் கேட்பவர் உள்ளம் சம்மதிக்கும்படி பதில் சொல்வார்கள். ஞானிகள் துறவு பூண்டு எளிமையாக இருப்பார்கள். ஆனால் நீங்களோ ஆபரணங்கள் அணிந்து ஆடம்பரமாக தோன்றுகின்றீர்களே
என்று ஒருவர் கேட்டார். இறைவன் படைத்தவைகள் இறைவனின் வாரிசாகிய ஞானிகள் தான் அனுபவிக்க வேண்டும், இறைவனுக்கு மாற்றமாகிய பாவிகள் அனுபவிக்க கூடாது என்று சுருக்கமாக பதில் அளித்து வாயடைத்தார்கள். இப்படி அநேகம். ஆண்டவர்கள் திருமுட்டத்தில் இருப்பதை அறிந்து எல்லா ஊர்களில் இருந்தும் பிறவியர்கள் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் யான் விருந்து உபசாரம் செய்வதை அறிந்து ஆண்டவர்கள், வருபவர்கள் ஹோட்டலில் சாப்பிடட்டும், நீ ஏன் சிரமப்படுகிறாய் என கண்டித்தார்கள். அனந்தாதி தேவர்களை உபசரிப்பது என் கடமையாக கருதி மகிழ்ச்சியாக செய்து வந்தேன். ஒவ்வொரு வேளையும் ஆண்டவர்களுக்கு மெய்வழி அமுதவள்ளி அனதைதான் பரிமாற வேண்டும், போதும் என்று சொல்வதில்லை. நிறைய வாங்கி பிசைந்து 4 பிடி அருந்திய பின் ஆண்டவர்கள் வெளியே அதற்காக காத்திருப்பவர்களுக்கு அமுதாக வழங்கும்படி கூறுவார்கள். அதற்கென்றே துணைவேந்தர் மெய்வழி நாராயணசாமி பிள்ளை வந்து காத்திருப்பார். ஒருவேளை அமுது தான் படைப்பதாக அவர் வேண்டிக் கொண்டார். ஆண்டவர்கள் சம்மதிக்கவில்லை. யான் இரவு முழுதும் காவல் காத்திருப்பேன். மெய்வழி கமலானந்தர் இதை ஒரு வாய்ப்பாக கருதி பெரிதும் மகிழ்ந்தார். இப்படி 10 நாட்கள் ஆண்டவர்கள் திருமுட்டத்தில் தங்கினார்கள். வித்துமிடல் வேண்டுங்கொள்ளோ விருந்தோமி மிச்சின் மிசைவான் புலம். வித்திடல் என்றால் தேவ வித்தினை இதயத்தில் பதித்தலாகிய ஞானோபதேசம். மெய்ஞானிக்கு விருந்து உபசரித்து அவர்கள் உண்ட உணவின் மிச்சமாகிய சேஷத்தை உண்பவன் வித்திடலாகிய உபதேசம் பெற வேண்டியதில்லை, உபதேசம் பெறாமலேயே அருள் வித்தினை தன் இதயத்தில் பெறுகிறான். இதோட நம்ம அடுத்த பகுதி தோப்பு இளநீர் ஜெய்பாயிண்ட் இது பத்தி அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். பெரிய வரலாறு. இன்னைக்கு இதோட நிறைவு செய்வோங்க. புகழும் திரு தோத்திரம் யார் படிக்கிறீங்க?